விஷ்ணுபுரம் என்கின்ற நாவலை எழுதிய அருமை நண்பர் ஜெயமோகன் அவர்கள் வெள்ளக்கோவிலில் பேசுகிற இடத்தில் தென்திருப்பேரையைச் சேர்ந்த மிகச்சிறந்த கவிஞரை, ஒரு கவிஞர் மரபில் தோன்றியவரை தேவையில்லாமல் வம்புக்கு இழுத்து பேசியிருக்கிறார்கள். தென்திருப்பேரை ஆசுகவி, இலக்கணங்களிலே ஆற்றல் வாய்ந்தவர், நால்வகை கவிஞர் என்று அவரை பாராட்டி நாலுகவி பெருமாள் என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட கவிஞர் அனந்தகிருஷ்ணய்யங்காரை பேசிக்கொண்டிருக்கிறவனின் தாத்தாவாகவும் இருக்கிற அவரை கண்ட மாதிரி பேசியிருக்கிறார். 4 கவிகளிலே அவர் வல்லவர். பரம்பரை கவிராயர் மரபிலே தோன்றியவர். அவருக்கு ஆசு கவி என்று பெயர் உண்டு, சிலேடை கவி என்ற பெயர் உண்டு, விஸ்தார கவி என்ற பெயர் உண்டு, சித்திர கவி என்ற பெயர் உண்டு. 4 கவி பெருமாள் என்று போற்றப்பட்ட ஒரு பெரும் கவிஞரை தேவையில்லாமல் வம்புக்கு இழுத்து பேசியிருக்கிறார். அவர் சாட்டுகிற குற்றச்சாட்டு என்னவென்றால், அந்த காலத்தில் அவர் விடுதலை போருக்காக எதுவும் பாடவில்லை, பேசவில்லை என்பதுதான். அந்த காலத்தில் இருந்த எத்தனையோ புலவர்கள் விடுதலைக்காக பாடவில்லை. பாரதி பாடினான். ஆனால் அனந்தகிருஷ்ணய்யங்கார் காங்கிரஸ் கட்சியை பாராட்டி வாழ்த்தி பாடியிருக்கிறார். ஆனால் போராட்டத்தில் ஈடுபாடு கொள்ளவில்லை. பாரதி போராட்டத்தில் ஈடுபாடு கொண்டவன். மெரினா கடற்கரையில் இருக்கிற திலகர் கட்டத்திலே அவன் பேசியவன். சிதம்பரம் பிள்ளையோடு போராட்டத்தில் இறங்கியவன். செக்கிழுத்த செம்மலுக்கு அஸ்திவாரம் போட்டு அவரை அரசியலுக்கு கொண்டு வந்தவனே பாரதி. அப்பேற்பட்ட வேலைகளை எல்லாம் அந்நிய ஆதிக்கத்திற்கு எதிராக பாரதி செய்த மாதிரி கவிஞர் அனந்தகிருஷ்ணய்யங்கார் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் கவிஞர் அனந்தகிருஷ்ணய்யங்கார் அவர்களை தேவையில்லாமல் வம்புக்கு இழுத்திருக்கிறார். 4 வகை கவிதைகளை பாடக்கூடியவர். அவருடைய தந்தை, அவருடைய தாத்தா, அவருடைய பாட்டா பரம்பரை கவிராயர்கள். அவர்கள் திருவனந்தபுரம் சமஸ்தானத்திலே கவிஞர்களாகவும் வானமாமலை மடத்திலே புலவர்களாகவும் இருந்தவர். அபினவ காளமேகம் என்று அவருக்கு பெயர். அவருக்கு அபினவ கார்மேகம் என்ற பட்டத்தை தான் தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதையர் அவர்கள் கும்பகோணத்திலே வழங்கினார்கள். அபினவ கார்மேகம் என்பது நாளடைவிலே அபினவ காளமேகம் என்றாயிற்று. அபினவ காளமேகம் என்று அக்காலத்திலே போற்றி புகழப்பட்டவரை இப்பொழுது சிறு நாவல்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் என்பதனாலே, திரைப்படத்துறையிலே முகத்தை காட்டுகிறோம் என்பதனாலே அவர் தேவையில்லாமல் வம்புக்கு இழுத்து பேசியிருக்கிறார். மிகச்சிறந்த இலக்கியவாதிகளாக அந்த காலத்திலே திகழ்ந்தவர்கள் எல்லாரும் விடுதலை போராட்டத்திலே குதிக்கவில்லை. வரிசையாக நான் பல சான்றுகளை சொல்ல முடியும். தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதையர் அவர்களை சொல்லலாம். அவர் சுதந்திர போராட்டத்திலே இறங்கவில்லை. அதற்காக அவரை குறை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொருவர் ஒவ்வொரு துறையிலே தங்களுடைய ஆற்றலை காட்டியிருக்கிறார்கள். உரை எழுதுவதிலே சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார். அவர் அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் இறங்கவில்லை. அவர் தன்னுடைய துறையிலே அவர் பிரகாசித்தார். அதுபோல அனந்தகிருஷ்ணய்யங்கார் அவர்கள் அப்படி. அனந்தகிருஷ்ணய்யங்கார் அவர்களை பற்றி 4-5 நாட்களுக்கு முன்பாகத்தான் எனக்கு தெரியும் என்று அவர் பேசுகிறார். 4-5 நாட்களுக்கு முன்பாக தெரிந்த அவரை பற்றி, அவருடைய இலக்கியத்தை பற்றி, அவருடைய தரத்தை பற்றி பேசுவதற்கு இவருக்கு எங்கே இருந்து உரிமை வந்தது? யாரிடத்திலே அவர் கற்றுக்கொண்டு பேசுகிறார்? கவிஞர் அனந்தகிருஷ்ணய்யங்கார் அவர்கள் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அவர் பாடியிருக்கிறார். அவர் ஜார்ஜ் மன்னருடைய பட்டாபிஷேகத்துக்கு மகுடதாரண வைபவ வெண்பா என்ற நூலையும் எழுதியிருக்கிறார். மகாகவி பாரதி இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவன் தான் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று முழங்கியவன். அதே பாரதி வேல்சு பிரபு அவர்கள் தமிழ்நாட்டிற்கு, இந்தியாவிற்கு வருகை தருகிற போது அவரை வரவேற்று பாடினான். பாரதி வேல்ஸுக்கு வரவேற்பு கொடுத்தது போலத்தான் மன்னருடைய மணிமகுடதாரண விழாவையும் கவிஞர் அனந்தகிருஷ்ணய்யங்கார் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இந்திய நாட்டின் மாபெரும் கவிஞனாகிய ரவீந்திரநாத தாகூர் 5ஆம் சார்ஜ் மன்னருக்கு பாராட்டி வாழ்த்துப்பா பாடியிருக்கிறான். அப்படி பாடிய பாடல்களிலே ஒன்றுதான் இன்றைக்கு ஜனகணமன தேசிய கீதமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்நியனைக்கு நாம் எதிர்த்தோமே தவிர அந்நியனை எதிர்க்கவில்லை. வெள்ளையனுடைய ஆட்சி போக வேண்டும் என்று சொன்னமே தவிர வெள்ளைக்காரர்களை ஒழிக்க வேண்டும் என்று இல்லை. ராஜாஜி அவர்கள் ஆட்சி காலத்திலே கவர்னர் ஜெனரலாக இருந்த காலத்தில் அப்போது வெளியேறி கொண்டிருந்த வெள்ளையர்களை விடுதலை பெறுகிற இந்திய நாட்டிலும் நீங்கள் இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
வேவல் பிரபுவை ஆதரித்து வரவேற்று பேசினான் பாரதி என்பதை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். போற்றி வெள்ளையன் ஆட்சி போக வேண்டும் என்பதான வெள்ளைக்காரன் ஒழிக்க வேண்டும் என்பதில்லை என்று அந்த காலத்தில் தேசிய தலைவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பெரியவராகிய அனந்த கிருஷ்ணய்யங்கார் அவர்கள் பாரதியாரை சந்தித்தால் என்று ஒரு கற்பனை நிகழ்ச்சியை அவர் கொண்டு வருகிறார். ஐயங்கார் அவர்கள் வண்டியிலே வருவார், எதிர்த்தாற்போல் பாரதி வருவான் என்று 2 பேரும் சந்தித்திருந்தால் ஒரு பெரிய இலக்கிய பூகம்பமே விளைத்திருக்கும். அதாவது அவர் சிந்து கவிதையிலே பாரதி அள்ளி கொட்டியிருப்பான். என்னுடைய தாத்தா அபினவ காளமேகம் அனந்த கிருஷ்ணய்யங்கார் அவர்கள் ஆசுகவி ஆகையினாலே எடுத்த எடுப்பிலேயே சிலேடையிலே பாடியிருப்பார். சிலேடையில் பாடுவதிலே 2 பொருள், 3 பொருள், 4 பொருள், 5 பொருள் தருகின்ற அளவுக்கு பாடுகிற ஆற்றல் படைத்தவர் அபினவ காளமேகம் அனந்த கிருஷ்ணய்யங்கார் அவர்கள். அவர் சிலேடையிலே பாடி குவித்திருப்பார். பாரதி சிந்து கவிதையிலே பாடி குவித்திருப்பான். தமிழ் இலக்கியத்திலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டிருக்குமே தவிர மோசமாக போயிருக்காது. மகாகவி பாரதிக்கும் அனந்த கிருஷ்ணய்யங்கார் அவர்களுக்கும் எந்த விதமான மோதலும் இல்லை. மகாகவி பாரதியினுடைய பிற்கால தொண்டனாக இருந்தவர் பி. ஸ்ரீ ஆச்சாரியா அவர்கள். பி. ஸ்ரீ ஆச்சாரியா அவர்கள் அனந்த கிருஷ்ணய்யங்காருடைய சகோதரருடைய மகன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பி. ஸ்ரீ அவர்கள் மகாகவி பாரதியை போற்றி கொண்டாடியவர். பி. ஸ்ரீ கொண்டாடிய மகாகவி பாரதியின் மீது அனந்த கிருஷ்ணய்யங்காருக்கு எதிர்ப்பில்லை. ஆனால் அவருடைய துறை வேறு, இவருடைய துறை வேறு. ஆகவே அவர் விடுதலை போராட்டத்திலே நேரடியாக ஈடுபடவில்லை. ஆனால் அவர் பிறந்த ஊராகிய தென்திருப்பேரை மண்ணிலே பலர் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக சிறை சென்றிருக்கிறார்கள் என்பதையும் நான் ஜெயமோகன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெயமோகன் தேவையில்லாமல் ஒரு மாபெரும் கவிஞரை, பாரம்பரியமிக்க ஒரு கவிராயர் குடும்பத்தில் பிறந்தவரை கொச்சைப்படுத்தி இருக்கிறார் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய அனந்த கிருஷ்ணய்யங்கார் அவர்கள் வேதத்திலே வல்லவர், சாமவேதத்திலே வல்லவர், சாமவேதத்திலே மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்றவர். ஒருமுறை ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்த அறிஞர்களுக்காக தடவகார ஜைமினி சாமவேதத்தை ரெக்கார்டு செய்வதற்கு முன்னின்று அவர் சொல்ல அந்த வேதத்தை ஜெர்மன்காரர்கள் பதிவு செய்து போனார்கள். பெருமதிப்பிற்குரிய அனந்த கிருஷ்ணய்யங்கார் அவர்களும் அவருடைய இளைய பண்ணை, 2வது பண்ணை திருமணம் செய்த திருவேங்கடத்தையங்கார் அவர்களும் 2 பேரும் தான் ஜைமினி சாமவேதத்தை ஜெர்மன் நாட்டு அறிஞனுக்கு பதிவு செய்வதற்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வேதம் வல்லவர், 4 கவி பெருமாள், மடத்திலே புலவர் மடப்புலவர், நாங்குநேரி மடப்புலவர், திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு புலவர், சமத்தான புலவர். அவர் காலத்திலே வாழ்ந்த தமிழ் அறிஞர்கள் எல்லாம் தென்திருப்பேரைக்கு வந்து அவரை பார்த்து வணங்கி இருக்கிறார்கள். சிதம்பரநாத முதலியார் அவர்கள் வந்திருக்கிறார், அருணாசல கவுண்டர் அவர்கள் வந்திருக்கிறார், கவிமணி தேசிகம் நாயகம் பிள்ளை அவர்கள் வந்திருக்கிறார்கள். கவிமணி தேசிகம் நாயகம் பிள்ளை அவர்களுடைய நூலாகிய மலரும் மாலைக்கு முதல் அணிந்துரைப்பாடல் பாடியவரும் பெருமதிப்பிற்குரிய அனந்த கிருஷ்ணய்யங்கார் அவர்கள்தான். மிகச்சிறந்த ஒரு அறிஞரை தேவையில்லாமல் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று ஜெயமோகன் அவர்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.